நான் பல இடங்கள்ல சொல்லிக்கிறேன். சைத்தானுக்கு எப்பயும் 2 போராட்டம் இருக்கும். 2ம் அவனுக்கு லாபம்தான். ஒன்று என்ன செய்யா, உங்கள் நீங்க வந்து பாவம் செய்து கொண்டே இருப்பீர்கள். தௌபாவும் செய்து கொண்டே இருப்பீர்கள். இப்ப சைத்தான் வருவான், அல்லாஹ்வை நீ என்ன நினைச்சுக்கிற? அல்லாஹ்வுடைய கண்ணி என்ன? அல்லாஹ்வுடைய அந்தஸ்து என்ன? ஒன்றில் பாவத்தை விடு, அல்லது தௌபா விடு. 2ல விடு. நீ ஒரே பாவம் செய்து தௌபாவும் செய்தா, பாவம் செய் தௌபா செய் அப்படின்னா அல்லாஹ் நீ என்ன நினைக்கிற? அல்லாஹ்வுடைய கண்ணி என்ன? ஒன்றில் தௌபா விட்டு அல்லது என்ன செய்ய, பாவத்தை விடு. நம்ம யோசிக்கிறோம் பாவம் தான், நம்ம ஒரு தௌபா விடுறது தான் லேசா, அடிக்கடி தௌபா செஞ்சுக்கிட்டு தௌபா விட்டுறது, அப்புறம் தொடர்ந்து பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறது. இப்போ நினைச்சு பாருங்க, சைத்தான் தௌபாவை விட வைப்பது அவனுக்கு மிகப்பெரிய வழிமுறை, மிகப்பெரிய என்ன, அதாவது சந்தோஷம். அதனால தான் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமுல்லா சொல்றார், அல்லாஹு தாலா ஒருத்தருக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடிய உணர்வை கொடுக்குறான்டா, இறைவன் அவரை மன்னிக்க விரும்புகிறான் அர்த்தம். இறைவன் அவரை மன்னிக்க விரும்புகிறான் அர்த்தம். தௌபாவுடைய உணர்வு அல்லாஹ் கொடுக்குறானே, மீள்றதுக்கான உணர்வை கொடுக்குறானே. அதனால் ஒரு முஃமின் எந்த நிமிடமும் தௌபா என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. ரைட், இது 3வது அம்சம். 4வது விடயம் என்னவென்றால், அல்லாஹு தாலாவுக்கு இந்த, அதாவது அடுத்தடுத்து தரமான பாவங்கள் இருக்குதே, இதிலெல்லாம் அல்லாஹு தாலாவுக்குன்னு சில நீதிகள் உண்டு. அல்லாஹு தாலா பாவங்கள் என்பது இறைவனிடத்தில் சொல்லப்பட்டதுதான். தரம், ஷிருக்குக்கு இன்ன தரம், விபச்சாரத்துக்கு இன்ன தரம், அதே போல களவுக்கு இன்ன தரம், கோல் சொல்லுதல், புறம் சொல்லுதல், கொலை, இதுக்கெல்லாம் தரம். எது எங்களுக்கு தண்டனை, எது பாரதூரம் சொல்லப்பட்டிருக்குதோ அது ஆளுக்கான வித்தியாசம் இல்லை. எல்லாருக்கும் அதே பாவம், அதே தண்டனை. அதுதான், அதுல மாற்றம் இல்லை. நன்மைகள்லேயும் அதுதான். நன்மைகள்ல சிறந்த நன்மை எதுன்னு கேட்டோம்னா, நம்ம வந்து டைமுக்கு தொழுறது, முதல் வக்தில் தொழுறது, அதுபோல தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழும்பி தொழுவது, சுன்னத்துகள் அல்லாஹ் என்ன மிகவும் விருப்பமானது. தர்மங்கள்ல போதுமான நிலையில, அதாவது ஒருவருக்கு வறுமையை பயந்து கொண்டு போதுமான நிலையை அஞ்சு கொண்டு ஒரு தர்மம் செய்றாரு, அது சிறந்ததுன்னு சொல்லப்படுற நன்மைகள்ல சிறந்தது. ஆனால் அல்லாஹு தாலா கூலி கொடுக்கிற நேரத்தில் இதை வைத்தும் கூலியை கொடுப்பான், நபரை வைத்தும் அல்லாஹு தாலா கூலியை கொடுப்பான். பாருங்க, நன்மைகளை வைத்தும் கூலியை கொடுப்பான், நபரை வைத்தும் கூலியை கொடுப்பான். முதல் அடிப்படை என்ன, பாவத்துக்கு என்னென்ன தண்டனை சொல்லப்படுதோ அந்த பாவம் தான், அந்த வீரியம் தான். என்னென்ன நன்மைகளுக்கு, அமல்களுக்கு என்னென்ன நன்மை சொல்லப்படுதோ அதுதான். ஆனால் ஆளுக்கேற்ப கூலிகளை அல்லாஹு தாலா மாற்றுவான். அது என்ன அப்படி என்றால், ஒரு மனிதன் அவருக்கு நோன்பு பிடிக்கிறது லேசாய்க்கிறது, நோன்பு பிடிக்கிறது லேசாய்க்கிறது. தொல்றதுண்டா அவர் 5 நேரம் தொழுவாரு, வித்திரு தொழுவாரு, அதுக்கு மேல அவரால் என்ன, அதாவது தோகுதில்லை, வேற வேற சுண்ணத்துக்கள் வருது. ஆனா நோன்புண்டா ஈஸியா அவருக்கு என்ன செயலைக்குது, பிடிக்கலுமா இருக்கிறது. இவர் என்ன செய்யறாருண்டா, அல்லாஹ் அவருக்கு எதை லேசுபடுத்திக்கிறானோ அதை மற்றவர்களை விட கூடுதலா செய்றார். திங்கள் நோன்பு பிடிக்கிறாரு, பூதன் பிடிக்கிறாரு, இப்படி நிறைய நோன்பு பிடிக்கிறார். சரியா? அதனாலதான் இமாம் இப்னு தைமியா ரஹிமுல்லா சொல்றாரு, தொழுகை சிறந்ததாக இருந்தாலும் இவருக்கு நோன்பு சிறந்தது. யாருக்கு? இந்த நபருக்கு இருக்குதே நோன்பு சிறந்தது. அல்லாஹ் அதுல அவருக்கு என்ன செஞ்சுக்கிறான், லேசு கொடுத்திக்கிறான். சுன்னத்து தொழுகைகளை விடுவதில் அல்லாஹு தாலா கோவப்படுறதில்லை. ஆனால் அதுல அல்லாஹு தாலா குற்றம் பிடிக்கக்கூடிய நிலைக்கு இவர் போவாராக இருந்தால், அதை விட குற்றம் பிடிக்கக்கூடிய நிலைமை எதுக்கு வரும், இவருடைய விஷயத்துல நோன்புக்கு வரும். காரணம், அல்லாஹ் நோன்புக்கான வாய்ப்புகளை இவருக்கு என்ன செஞ்சுக்கிறான், அதிகமாக கொடுத்திருக்கிறான். சிலருக்கு அல்லாஹு தாலா அறிவை தேடி, அறிவை படிச்சு, அறிவை பரத்துறதுல இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்துருக்க மாட்டான். புத்தகத்தை ஏதாவது ஒன்று குரானை விரிச்சாலே என்ன செஞ்சிடும், அவர் தூங்கினதா அவருக்கு தெரியாது, குரான் எடுத்து வச்சதுன்னு தெரியாது, இப்படி இருக்கும். ஆனால் குரான் ஓதுறாரு, ஒரு பக்கம் 2 பக்கம் 3 பக்கம் ஓதுறாரு. அந்த 2 பக்கம் 3 பக்கம் குரான் ஓதிட்டு அவரால் அதுக்கு அடுத்த பக்கம் என்ன செய்யலாம், தாண்டலாம். ஆனா முயற்சி எடுக்கிறார். பொடுபோக்கால சொல்லல, நான் முயற்சி எடுக்கிறவங்கள சொல்றேன். இதை வச்சு அப்ப நம்மளால முடியலன்னு பொடுபோக்கால சொல்லல, உண்மையில முயற்சி எடுக்கிறார், உண்மையில ஓதுறார், 4 பக்கம் தாண்டல. ஆனா இதே நபர் மார்க்க விஷயங்கள்ல ஈடுபடுவதில், மார்க்கத்தை பரத்துறதுல, தாவா செய்யற விஷயம்னு வந்தா அப்படி மும்முரமா முன்னால நின்று செய்றாரு. இவருக்கு இதுல போராட்டத்துல பெரும் நன்மை உண்டு. ஆனால் இது அவருக்கு மிகவும் சிறப்புக்குரியது எது, அவருடைய விஷயத்துல குரான் ஓதுவது, தாவா செய்வது என்பதை எடுத்து பார்த்தீங்கன்னா, குரான் ஓதுவது உயர்ந்த தரம், திக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய திக்ர் அக்பர் எப்பயும். ஆனா இவர்ல அந்த போராட்டம் போதும். இவர் எதுல கூடுதலா கவனம் எடுக்க, எது அவருக்கு லேசுபடுத்தப்பட்டிருக்கோ அதுல கவனம் எடுக்கணும். சிலருக்கு அல்லாஹு தாலா மன்னிச்சு விடுறதும் விட்டு கொடுக்கறதும் மிச்சம் லேசா கொடுத்திருப்பான். ஆனா ஒன்றுல உறுதியாக்குறது போராட்டமாக இருக்கும். அல்லாஹ் இதுல இவருக்கு நிறைய நன்மை என்ன செய்வான், எழுதுவான். அதுல அவர் கூடுதல் கவனம் செலுத்தணும். அவர் என்ன செய்யக்கூடாதுன்னா, தொழுகையில போராடணும், மற்ற விஷயங்களை போராடணும். ஆனா இதை நிறைய டபுள் மடங்காக மற்றவர்களை விட என்ன செய்ய வேண்டும். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமுல்லா ஒரு கடிதம் எழுதுறார். யாருக்கு? மாலிக் இப்னு அனஸுக்கு. ஃபுதைல் ஆபிதுல் ஹரமேன், மக்கா மதீனாவோட இபாதத்தாளி, தொழுறது, வணங்குறது, இப்படியே இருக்கிறார். இபாதத்னா நம்முடைய இபாதத்தை அல்ல, உச்சகட்ட இபாதத், அப்படி ஒரு இபாதத். அவர் மாலிக் இப்னு அனஸ் அன்றைக்கு மதீனால பிரபல்யமானவர். அதால அவருக்கு விஷயம் சொல்றார்.
நீங்களும் என்ன அறிவு பரப்பில் இல்லாமல் கொஞ்சம் கூடுதலான இபாதத்துகள் இருங்க. என்ன மாலிக் இப்னு அனஸ் அன்றைக்கு மதீனால ஆபிதுகளில் முதலாவது நபர்னு சொல்லலாம். அந்தளவு இபாதத் அவருக்கு எழுதுறார். இமாம் மாலிக் இப்னு அனஸ் சொல்றாரு, அல்லாஹு தாலா உங்களை இபாதத்தால் சிரமப்படுத்திக்கிறான், என்ன இந்த இல்முக்கு என்ன செஞ்சுக்கிறான், சிரமப்படுத்திக்கிறான். அதனால உங்களுடைய விஷயத்தில் நீங்கள் என்ன செய்யணும், அதில் ஆர்வமாய்க்கணும். அதை விட எந்த வகையிலும் என்னுடைய வேலையும் எந்த வகையிலும் குறைந்ததில்லை. இதை விட அதுவும் என்னது குறைந்ததில்லை. எனக்கு எது லேசுப்படுத்தப்பட்டிருக்கு, ரசூலோட ஹதீஸை தேடி அந்த ஹதீஸ்களில் சரியானதை மக்களுக்கு கொண்டு போய் எத்தி வைக்கிறது எனக்கு என்ன செஞ்சுக்கிறது, லேசுப்படுத்தப்பட்டிருக்கு. அதனால் அது எனக்கு சிறப்பு அப்படின்னு சொல்கிறது என்ன செய்கிறோம் பார்க்குறோம். எனவே இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு கொடுத்த இயல்பு, ஒரு மனிதனுக்கு கிடைத்த விளக்கம், அதற்கேற்ப நன்மைகளையும் என்ன செய்கிறான் இறைவன் கொடுக்குறான். உங்களுக்கு எது லேசுப்படுத்தப்பட்டிருக்குதோ அதில் நீங்கள் எவ்வளோ வேகமாக்கிறீங்கன்றது அல்லாஹ் பார்க்குறான். ஆனால் நீங்கள் அதில் பொடுபோக்காக இருந்தீங்கன்னா மற்றவர்களை விட உங்களுக்கு குற்றம் அதிகம். மற்றவர்களை விட உங்களுக்கு குற்றம் அதிகம். காரணம், உங்களுக்கு அது லேசுப்படுத்தப்பட்டிருக்குது, உங்களுக்கு அதில் அறிவும் தரப்பட்டிருக்குது. ஆனால் நீங்கள் அதில் என்ன செய்றீங்க, அதாவது மிக தூரமான நிலைமையில் என்ன நீங்கள் செய்றீங்க, நடந்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால தான் அறிஞர்கள் சொல்கிறாங்க, அவர்களுக்கு நாம் கொடுத்ததிலிருந்து அவர்கள் செலவழிப்பார்கள் என்பது பொருளாதாரம் மட்டுமல்ல, அவர்களுக்கு எதெல்லாம் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான் ஆற்றல், அதில் அவங்க என்ன செய்வாங்க, செலவு செய்வார்கள்னா அதில் அவர்கள் தங்களது பங்கு என்ன செய்வாங்க, கொடுத்து கொண்டே இருப்பார்கள். பொருளாதாரம் ஆய்க்கலாம், இபாதத்தாய்க்கலாம், தாவாவாய்க்கலாம், இல்மாய்க்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அவர்கள் செலவு செய்வார்கள். இதே தான் பாவத்துக்கும். பாவங்கள் எல்லாத்துக்கும் ஒரே தண்டனை, நின்ன பாவத்தில் நின்ன தண்டனைன்னு சொல்லப்பட்டாலும் இது பாவம் என்று செய்யக்கூடிய சூழல் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை. சிலருக்கு பாவத்தை தவிர்க்கக்கூடிய சூழலில் இருந்தும் அந்த பாவத்தை செய்வாங்க. சிலர் பாவத்தில் விழக்கூடிய சூழலில் இருந்து கூட அந்த பாவத்தை என்ன செய்வார்கள், விழுவார்கள். சிலருக்கு அவர்களுடைய சூழல், நிர்பந்தம், தொழில் அவைகளெல்லாம் அதை கொண்டு போய் என்ன செஞ்சிடும், தள்ளிரும். சிலருக்கு அந்த வாய்ப்பே என்ன செய்யாது, இருக்காது. இவரா போய் என்ன செய்வார், அதில் விடுவார். சிலருக்கு அது பாவம் என்ற அறிவு சாதாரண பாவம்னு நினைச்சிருப்பாங்க. சிலர் அதே பாவத்தை பயங்கரமான பாவம் என்ன செஞ்சிருப்பாங்க, நினைத்திருப்பார்கள். இதற்கேற்ப அவரவர்கள் விஷயத்தில் தண்டனை என்ன செய்யும், மாறும். இல்லை என்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச தவறையும் நம்ம இந்த உலகத்தில் இங்கே செய்கிற தவறையும் ஒப்பிட்டு பாருங்க பார்ப்போம். அந்த ஒரு மரத்தை நெருங்கினது, நம்மட பாசையில் நம்ம சொல்லி பார்த்த மரத்தைன்னு இங்கே மரத்தை முழு மரத்தோடு எடுத்துகிட்டு போகிற பாட்டியெல்லாம் இருக்குது இல்லைங்கிட்டா. தோட்டத்தை காலி பண்ணுற பாட்டி இருக்குது, சரியா, நிலத்தை காலி பண்ணுற பாட்டி இருக்குது. அந்த குரூப்பில் நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்குது இல்லைங்கிட்டா. அந்த குரூப்பில் நல்லா வாழ்ந்துட்டு சிலவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளி தலைவராக இருக்கிற அந்த குரூப் இல்லைங்கிட்டா. அவ்வளோ அநியாயத்தை பண்ணிவிட்டு அவர் தான் முன்சபா, அவர் தான் தலைவர், அவர் தான் செயலாளர், அவர் தான் பொருளாளர் என்ற லெவலுக்கு என்ன செய்கிறாங்க, எந்திட்டாங்க. பெரும்பாலான இடங்களில் பார்த்தீங்கன்னா வட்டி அது இது இருக்கிற சுரண்டிக்கிறவங்கெல்லாம் முக்கிய இடங்கள் என்ன செஞ்சிடறாங்க, இருந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே எப்படி இந்த குரூப் எல்லாம் வருதுன்னு நினைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மரத்தை நெருங்கினா அல்லாஹ் அவருக்கு கொடுத்த தண்டனை வந்து உலகத்தில் யாருக்கும் என்ன இயலாது, அப்படி தண்டனை இருக்குப்புறம் இயலாது. முழு அவருடைய பரம்பரைக்கு அந்த தண்டனை என்ன செய்யுது, பங்கிடப்படுற அமைப்பில். என்ன மூசா அலைஹிஸ்ஸலாமே கேட்கிறார், நீங்கள் செஞ்ச பாவத்தால் தானே நாங்கள் என்ன செய்கிறது, இந்த உலகத்துக்கு வந்தோன்னு சொல்லி. அப்போ அதனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்ததுனால அந்த இடத்துலேருந்து இந்த உலகத்துக்கு என்ன செய்கிறோம், நாம அனுப்பப்படுகிறோம். நினச்சி பாருங்க, இந்த தவறு அந்த தவறை ஒப்பிட்டு. ஆனால் ஆதமுக்கு அவசரமாக தண்டனை வந்தது. ஏனென்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அறிவாலும் ஆற்றலாலும் சூழ்நிலையாலும் அவருக்கு எல்லா விதமும் கொடுக்கப்பட்டிருக்கு தவறு செய்கிறதுக்கு. ஒரே ஒரு மரம் தான். நம்மளுக்கு இங்கே மண்ணி ஆத்துடைய தடைகள் 1000 இருக்கு, அங்கே அவருக்கு ஒரே ஒரு தடை தான். ஷைத்தானின் டார்கெட்டும் அந்த மரம் தான் விளங்கிட்டா. அந்த மரத்தை நெருங்கவானன்றது. ஆதமல இப்லீஸை ஷைத்தானை நேர கண்டவர், இப்லீஸை ஷைத்தானை நேர கண்டவர். தனக்கு நிராகரித்தது அல்லாவுக்கு முன்னால கண்டவர் யாரு, இந்த இப்லீஸ். தன்னை மறுத்து தன்னை அவமானப்படுத்துவதற்குரியவன் என்ற விரோதத்தை நேரடியாக கண்டவர். இப்லீஸுடைய விரோதமும் ஷைத்தானுடைய விரோதத்தை நம்ம அல்லாஹ் சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி விளங்கிக் கொள்றோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நேரடியாக கண்டாரு. விரோதம் மட்டுமல்ல, அவருடைய கௌரவத்தை அவன் பாதிக்க வைக்கிறான். அவரை களிமண்ணால படைச்சிக்கிறார். அந்த இப்லீஸ் உபதேசத்தை ஏத்துக்கிறார். ஆதமுடைய அறிவும் தகுதி என்று எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்ன ஒரு உயர்ந்த நிலை. இதெல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்களுடைய தந்தை, முதல் நபி, அவருடைய அந்தஸ்து வேற. அதில் இந்த படிப்பினைக்காக மட்டும் இங்கே எடுக்கிறேன் இல்லைங்கிட்டா. அந்த படிப்பினைக்காக மட்டும் இந்த பகுதியை சொல்கிறேன். இல்லைண்டா அவருடைய அந்தஸ்து வேறொரு அந்தஸ்து அல்லாஹ் இடத்துல. இந்த இடத்துல நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாஹுடைய தண்டனை மிக வேகமாக என்ன செய்து இருக்குது. அதனால் மார்க்க அறிவும் ஒரு விஷயத்தை பற்றிய அறிவும் அதை தவிர்ப்பதற்கான நிறைய சூழ்நிலையும் அதனுடைய விளக்கமும் எங்கள்கிட்ட அந்த பாவத்தை செய்வாமல் இருந்தால் அந்த தண்டனை அவளுக்கு என்ன செஞ்சிடும், மிக வேகமாக வந்துடும். அதை விட கூடுதலான ஒரு பாவத்தை ஒருத்தர் செஞ்சுட்டு இருப்பாரு அவருக்கு பின்னுக்காக. அவருக்கு நிறைய பேர் கேட்குறாங்க, முஸ்லீம்களுக்கே இவ்வளோ பெரிய சோதனை, உனக்கு அவ்வளோ விளக்கத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான், அவருக்கு அல்லாஹ் கொடுக்கல, அவனை குஃபுர்ல இருக்கிறான். அவனுக்கு அல்லாண்டா என்ன, தூதரண்டா என்ன, பாவம் என்றா என்ன, சொர்க்கம்னா என்ன, நரகம் என்றா தெரியாது. அவனுக்கு லேட் ஆகும், உனக்கு நேரத்தோட வரும், உனக்கு அவசரமாக வரும், உனக்கு குயிக்காக வந்துடும். ஏன்னா நீ ஈமான்ல இருக்கிறாய், ஏகத்துவம் என்று இருக்கிற, அல்லாவோட பேரை சொல்றாய், தூதரோட பேரை சொல்றாய், சொர்க்கத்தை சொல்றாய், நரகத்தை எல்லாம் இருக்குது.
அப்படி இருக்க உனக்கு என்ன செய்யும்? அது வேகமாக வரும் என்றதை பார்க்கிறோம். அதனால தான் உலகத்துல அதாவது சாகா வாழ்வு ஒரு சாபம். சாகா வாழ்வு ஒரு சாபம். ஒரு மனிதனுக்கு சாகாமலே வாழ்றதுடைய நியாமத்தன்னு யாரும் நினைக்கக்கூடாது. சாகாமலே வாழ்றது இந்த உலகத்துல, மறுமை நாள்ல இல்ல, இந்த உலகத்துல அது சாபம். இந்த உலகத்துல அதாவது ஆக கூடுதலான டைம் கொடுக்கப்பட்டது யாருக்கு? இப்லீஸ். ஆக கூடுதலான டைம் கொடுக்கப்பட்டது இப்லீஸ். ஏன்டா சாபம் என்றால் உலகத்துல ஒன்று நம்ம மரணிக்கணும் அல்லது நம்ம சூழ உள்ளவங்க மரணிப்பாங்க. ரெண்டு இருந்தாலும் பிரயோஜனம். வாழ்ந்து நம்மளை தெரியாதவர்கள் நம்மட சூழ இருந்து நம்மட உம்மாவும் இல்லை, நம்மட வாப்பாவும் இல்லை, நம்மட தம்பியும் இல்லை, நம்மட தங்கச்சியும் இல்லைண்டா நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனங்க? பிரயோஜனம் இல்லை. அந்த நான் இல்லாம ஒரு தொடர்ச்சியான ஒரு வாழ்க்கை அந்த குழந்தைகள் வாழ்ந்து என்னது பிரயோஜனம்? எண்டு இல்லை. ஆனா இப்லீஸுக்கு அல்லாஹ் தஆலா அந்த சந்தர்ப்பத்தை அப்படி கொடுத்தான். அல்லாஹ் நீங்க எங்க வரைக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மௌத்தாக்கி விட்டான். 2 பேரும் உலகத்துக்கு இறக்கப்படுறாங்க. ஆனா இப்லீஸுக்கு அவகாசம் என்ன? உனக்கு நிறைய நீ கடைசி வரைக்கும் இருந்துக்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மௌத்தாக்கி விட்டான்.